உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே பல படைப்பினங்களை படைத்த படைப்பினங்களிலே சிறந்த உன்னதமான மேன்மையான ஒரு சமூகமாக மனிதர்களை படைத்த மனிதர்களுக்கு சிந்தித்து செயலாற்றுகின்ற திறமைகளை வைத்து படைத்த இறைவனுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா எவர்களுக்கு ரஹ்மத்து செய்து விட்டான், எவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய பரக்கத்துகளை சுதந்திரிக்கின்றான் என்று ஒரு கேள்வி கணையை நம் மத்தியிலே முன்வைத்தால் பெரும்பாலான சகோதர சகோதரிகள் ஒரு விடையை சொல்லுவார்கள். அல்லாஹு தஆலா எவர்களுக்கு நல்ல பொருட்களையும் செல்வங்களையும் செழிப்புகளையும் குழந்தை செல்வங்களையும் வழங்கி இருக்கின்றானோ இவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரர்கள். என்னோடு ஒன்றாக கல்வி கற்ற எனது சக மாணவன், சக நண்பன் அரசாங்க உத்தியோகத்திலே இன்று இருக்கின்றான் என்று சொன்னால் இது இவனுக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட ரஹ்மத்தாக இருக்கிறது என்று எங்களில் அதிகமானவர்கள் ரஹ்மத்துக்கு வரைவிலக்கணம் சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சொத்துகள், பத்துகள், தோட்டங்கள், துறவுகள், குழந்தை செல்வங்கள், இதர பட்டங்கள், பதவிகள், அந்தஸ்துகள் இவைகள் வல்ல ரஹ்மானுடைய ரஹ்மத்தோ பரக்கத்தோ அபிவிருத்தியோ கிருபையோ கிடையாது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுக்கு வழங்கப்பட்ட சொத்துகள், செல்வங்கள், குழந்தை செல்வங்கள் இவைகளெல்லாம் ரஹ்மத்து கிடையாது, மாறாக ஃபித்னத்தாக இருக்கிறது, சோதனை களங்கள். இவைகளெல்லாம் சோதனைகள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து என்ன? இந்த பள்ளிவாசலிலே இத்தனை பேர் வீற்றிருக்கின்றோமே, நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரர்கள். ஆனால் நாம் அதை விளங்காமல் இருக்கிறோம். இன்றைக்கு சில வருடங்களுக்கு முன்னால் எங்களுடைய நிலைமைகளை திரும்பி பார்த்தால் நாங்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா ஒரு முஸ்லிம் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது அவனுக்கு இணை வைத்தல் என்பது, அதனை செய்வது மிகப்பெரிய பெரும்பாவமாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் எல்லாம் அந்த ஒரு காலத்திலே எதனை அல்லாஹ் பெரும்பாவமாக சொன்னானோ அவைகளையெல்லாம் சந்தோஷமாக செய்து கொண்டிருந்தோமா இல்லையா? பித்அத்துகள், நூதனங்கள், அல்லாஹ் ரசூல் சொல்லாத வரையறைகளை எல்லாம் தாண்டி நாங்கள் இபாதத்துகள் என்ற ஒரு தோரணையில் அவைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தோமா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் தான் தவறுகளையும் செய்து கொண்டு அந்த தவறுகளை மக்கள், ஆலிம்கள் சுட்டிக்காட்டுகின்ற பொழுது அதற்கு எதிராக குரல் கொடுத்த எத்தனை முஸ்லிம்கள் சகோதரர்கள் இங்கே வீட்டிருக்கின்றார்கள், சிந்தித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய அருட்பார்வையை திறந்து எங்களுடைய உள்ளங்களிலே இது ஷிர்க், இது பித்அத், இது மார்க்கம் கிடையாது என்று எங்களுடைய சிந்தனைகளிலே உட்செலுத்தி அல்லாஹு தஆலா ஒரு நேர்வழியை எங்களுக்கு புலப்படுத்தி இருக்கின்றானே, இதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக இருக்கிறது. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்து கொள்ளலாம், எவ்வளவு செல்வங்களும் இருக்கலாம் என்று எத்தனையோ சட்ட மேதைகள், எத்தனையோ வல்லுநர்கள், எத்தனையோ சிந்தனை படைத்தவர்கள், உலமாக்கள் குறிப்பாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான முறையில் விளங்காமல் என்று நடமாடிக்கொண்டிருக்கின்றார்களா இல்லையா? ஆனால் சட்டங்கள் தெரியாத,
ஓரளவு சிந்திக்கக்கூடிய, அன்றைக்கு தொழில் செய்யக்கூடிய ஒரு சாதாரண பாமர மகனுக்கு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய தூய்மையான மார்க்கம் உணர்த்தப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், இவன் அந்த சட்ட வல்லுநர்களை விட ஒரு மதிப்பு மிக்கவனாக இருக்கின்றானா இல்லையா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்களெல்லாம் அப்படித்தான். நாங்களெல்லாம் இறைவனுடைய ரஹ்மத்துக்கு சொந்தம் கொண்டவர்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், வமன் அஹ்ஸன கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ் வஅமில ஸாலிஹா வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ்வுடைய வசனத்தை பாருங்கள். வார்த்தையால் ரொம்ப ரொம்ப அழகானவன் யார் என்று தெரியுமா? தான் கொண்ட கொள்கையை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்யக்கூடிய கொள்கையை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி இபாதத் செய்து நல்லமல்கள் செய்து நான் ஒரு முஸ்லிம் என்று யார் மார்த்தட்டுகின்றானோ இவன் தான் வார்த்தையிலே அழகிய வார்த்தை பேசுவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நாம் ஒவ்வொருவரும் மார்க்கத்தை கிரகித்து வழங்க வேண்டும். அந்த மார்க்கத்தை தனது வாழ்க்கையிலே வழிகுணர்த்தி செயல்படுத்த வேண்டும். அந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்ய வேண்டும். வல் ஆஸ்ர், அல்லாஹ் சொல்லுகிறான், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், முழு மனித சமூகமும் நஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இல்லல்லதீன ஆமனு, சிலரை தவிர, ஈமான் கொண்டு வஆமிலு ஸாலிஹாத், நல்லமல் செய்து, வதவாஸௌ பில் ஹக், உண்மையை பிரச்சாரம் செய்து, மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து, அந்த பிரச்சாரம் செய்கின்ற போது வரக்கூடிய இன்னல்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் பொறுத்து யார்களெல்லாம் உலகத்திலே வாழ்கின்றார்களோ இவர்கள் நஷ்டவாளிகள் கிடையாது. எங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா தெளிவாக பரிவர்த்தனமாக எமது சிந்தனைக்கு ஆட்படுத்துகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இப்போது நான் இந்த ஹுத்பா பிரசங்கத்திலே சில உபன்யாசங்களை, சில சிந்தனை துளிகளை உங்கள் மத்தியிலே நான் சொல்லுவதற்கு முனைகின்றேன். அதே நேரத்தில் ஒன்றை நான் சொல்லிக்கொள்ளாக வேண்டும். இந்த பிரச்சாரத்திலே யாரையும் குத்தி காட்டுவதோ, யாரையும் உயர்த்தி பேசுவதோ, யாரையும் தாழ்த்தி பேசுவதோ கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், எம் சமூகத்தில் இன்று குர்ஆன் சுன்னாவினுடைய கொள்கை, அல்லாஹ்வினுடைய வழிகாட்டுதல், நபிகளாருடைய வழிகாட்டுதல் மூலமாக செயற்படுகின்றதா என்று பார்த்தால் ரொம்ப ரொம்ப குறைவாகவே இருக்கிறது. இதை உங்களுடைய உள்ளத்திலே பதித்தவனாக அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே உண்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவிலே 3 விதமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் பின்பற்றப்படுகிறது. நன்றாக கவனிக்க வேண்டும். கவனித்தால் மாத்திரம்தான் அதனுடைய முழுமையான விளக்கம் உங்களுக்கு வழங்கும். இந்த உலகத்திலே இந்த மார்க்கம் இருக்கிறது 3 விதங்களிலே பின்பற்றப்படுகிறது. இந்த 3 விதங்களில் அல்லாஹ்வுடைய பரிசான சுவர்க்கத்தை ஈட்டித்தரக்கூடிய வழிமுறை எது? எந்த விதத்தில் மார்க்கத்தை பின்பற்றினால் அல்லாஹ்வுடைய சொர்க்கம் கிட்டும் என்பதை நாம் இந்த சிறிய நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு விளக்கத்தோடு பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் 3 விதமாக பின்பற்றப்படுகிறது. முதலாவது அல் இஜ்திஹாத், இரண்டாவது அல் இத்திபா, மூன்றாவது அத் தக்லீத். இந்த 3 விதத்திலும் மார்க்கம் பின்பற்றப்படுகிறது. இதில் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கிறோம். முதலாவது விதம் என்னவென்று சொன்னால் அல் இஜ்திஹாத். இஜ்திஹாத் என்று சொன்னால் மார்க்கத்தை ஒரு விளக்கம் தேவைப்படுகின்ற பொழுது அதனை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஆய்வு செய்து எவர்கள் பின்பற்றுகின்றார்களோ இவர்கள் நிச்சயமாக நாளை மறுமையில் சுவர்க்கமா நரகமா. ஹலரத் நபிகளார் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இதா ஹக்கமல் ஹாக்கிம் ஃபஜ்தஹத ثم அஸாப ஃபலஹு அஜ்ரான். ஒரு ஆய்வாளன், ஒரு தீர்ப்பாளன் ஒரு விடயத்தை ஆய்வு செய்கிறான். அவனுடைய ஆய்வு சரியாக இருந்தால் 2 கூலி அவருக்கு அல்லாஹ்வினால் வழங்கப்பட இருக்கிறது.
وإذا حكم فاجتهد ثم أخطأ فله أجر. ஒரு ஆய்வாளன், ஒரு தீர்ப்பாளன் ஒரு விடயத்தை ஆய்வு செய்கிறான், அவன் ஒரு முடிவை வெளியிடுகின்றான், அந்த முடிவு தவறாக இருந்தால் அவருக்கு அஜ்ரன், ஒரு கூலி இருக்கிறது. எனவே மார்க்கத்தை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஆய்வு செய்து பின்பற்றக்கூடியவர் நாளை மறுமையிலே நரகத்துக்கு சொந்தக்காரர் அல்ல. நிச்சயமாக அவர் நாளை மறுமையிலே இஹ்லாஸ் என்ற அடிப்படையில் ஆய்வு செய்திருந்தால் சொர்க்கத்துக்கு தகுதியானவர். ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த மார்க்கத்தை ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த ஆய்வாளனுக்கென்று சில தனிப்பட்ட வர்ணனைகளை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹு தஆலா நபியிடத்திலே சொல்லுமாறு சொல்லுகிறான், நபியே குல் ஹாதிஹி சபீலி, இதுதான் இது வழியாக இருக்கிறது, அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅன், நானும் என்னை சார்ந்தவர்களும் தெளிவான சான்றோடுதான் உங்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்கின்றோம் என்று நபியே கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா நபிகளாருக்கு பார்த்து கட்டளை பிறப்பிக்கின்றார். ஒரு ஆய்வாளனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பாடு சரக்கு இருக்க வேண்டும், கல்வி இருக்க வேண்டும், விஷயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஒரு ஹதீஸ் இது ஆதாரபூர்வமானதா அல்லது பலகீனமானதா என்பதை அவர் ஆய்வு செய்வதாக இருந்தால் ஹதீஸ் கலையிலே ஓரளவு நிபுணத்துவம் இருக்க வேண்டும். இவர் அப்படிப்பட்ட அறிவோடு ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த ஆய்வாளன் தனது ஆய்வை மேற்கொள்கின்ற நேரத்தில் அவருக்கென்று ஒரு முடிவு படுகின்ற போது அந்த முடிவை எடுத்த எடுப்பிலே அப்படியே மக்கள் மன்றத்திலே முன்வைப்பதென்பது அது பாரிய பிரச்சனைகளையும் பாரிய மக்கள் மத்தியிலே குழப்பங்களையும் உண்டு பண்ணுவதற்கு ஒரு வழிகோலாக அமையும். இன்றைக்கு நாம் நிதர்சனமாக கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது அல்ல ஒரு ஆய்வாளருடைய பண்பாடு. ஒரு ஊரிலே ஒரு ஆய்வாளர் இருக்கிறார், இன்னொரு ஊரிலே இன்னொரு ஆய்வாளர் இருக்கிறார், பல ஆய்வாளர்கள் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு ஆய்வாளர் ஒரு கருத்தை ஆய்வு செய்கின்ற பொழுது அதிலே வரக்கூடிய முடிவை அப்படியே மக்கள் மன்றத்திலே முன்வைக்காமல் அதனை பிற ஆய்வாளர்களோடு சென்று கலந்துரையாடி அவர்களுடைய பதில்களையும் அவர்களுடைய ஆய்வுகளையும் தான் ஆய்வு செய்து அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்வதில் எந்த குற்றமும் கிடையாது. அப்படியான ஒரு சூழல், அப்படியான ஒரு நிலைமை நமது நாட்டிலே காணப்படுகிறதா? சிந்தித்து பாருங்கள். இதைத்தான் இங்கே நான் சுட்டி காட்டுகிறேன். கிடையாது. ஆங்காங்கே சில ஆய்வாளர்கள் முளைக்கிறார்கள், ஆங்காங்கே அவர்களுடைய கருத்துக்களை அப்படியே முன்வைக்கிறார்கள், ஆங்காங்கே கொள்கைக்குள் மத்தியில் 1000 பிரச்சனைகள் வருகின்றதா இல்லையா? காரணம் யார்? ஆய்வாளர்கள் தான். மக்களை குற்றம் சொல்ல முடியாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆய்வு விஷயமாக சஹாபாக்களுடைய நிலைமைகளை நாம் உற்று நோக்கின்ற பொழுது எக்கச்சக்கமான ஆதாரம் இருக்கிறது. ஒரு சிலதை மாத்திரம் தான் சொல்லலாம். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிப்படத்தில் இருக்கின்றார்கள். ஒரு சஹாபி வருகின்றார். தாயினுடைய சொத்து பங்கோடோ சரியா ஞாபகம் இல்லை, ஒரு சொத்து பங்கோடு சம்பந்தமாக அவரிடத்திலே விசாரணை செய்கின்றார். அப்போது அவர் ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். சொல்லிவிட்டு சொல்லுகின்றார், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு அறிஞர், அவரிடத்திலும் சென்று கேளுங்கள், அல்லது அவரை போன்ற ஒரு சஹாபி அவரிடத்திலும் போய் விசாரியுங்கள், அவருடைய கருத்தை கொஞ்சம் ஆய்வு செய்யுங்கள், என்னை விட அதிகம் விடயங்களை தெரிந்தவர் கொஞ்சம் ஆய்வு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுகின்றார். அப்போது அந்த சஹாபி சென்று கேட்கின்ற போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஃபத்வா தவறாக இருக்கிறது. புரை சம்பந்தமாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கருத்திலே இருந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கருத்திலே இருந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆய்வு செய்துதான் பின்பற்றுகின்றார்கள். யாரும் ஆரை நிர்பந்திக்க முடியாது, திணிக்க முடியாது. எங்களுக்கு ஒரு சமரசம் இருக்க வேண்டும் ஆய்வாளர்கள் மத்தியிலே. அதே நேரத்தில் அன்புக்குரியவர்களே, நாம் இந்த இஜ்திஹாதை சரியாக விளங்கிக் கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு புறையை எடுத்துக்கொள்வோம். ஏனென்று சொன்னால் பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். உதாரணத்துக்கு ஒருவர் புரை சம்பந்தமாக ஆய்வு செய்கின்றார். அவருடைய ஆய்விலே சர்வதேச பிறை சரியாக படுகிறது.
இன்னொரு ஆய்வாளருடைய ஆய்விலே உள்ளொரு பிறை சரியாக படுகிறது. இங்கே இரண்டு கருத்து இருக்கிறது. இரண்டில் ஒன்றுதான் அல்லாஹ்விடத்திலே சரி. உலகத்திலே அவரவருக்கு அவரவருடைய கருத்து சரியாக படலாம். அல்லாஹ்விடத்தில் ஒரு கருத்து தான் சரி. இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒருவருடைய ஆய்வு சர்வதேச புறை அல்லாஹ்விடத்திலே சரியாக இருந்தால் இரண்டு நன்மைகள், உள்ளூர் புறை தவறாக இருந்தால் ஒரு நன்மை. பாவமோ நரகமோ பித்தலாட்டமோ கிடையாது. அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் நமது சமூகம் எப்படி விளங்கி இருக்கின்ற சொன்னால், அவர்கள் கொண்ட கருத்தை மக்கள் மன்றத்திலே திணிக்கக்கூடிய ஒரு நிலை என்று காணப்படுகிறது. சொல்லலாம் விஷயத்தை, இப்படித்தான் எனது கருத்து, எனது ஆய்வினுடைய முடிவு இதுதான், எனக்கு இதுதான் சரியாக படுகிறது, நீங்கள் விரும்பினால் ஆய்வு செய்து பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவதற்கு இடம் இருக்கிறது. மாறாக இதுதான் சரி, மற்றது தவறு, மற்றது வழிகேடு, இது மார்க்கத்திலே கிடையாது என்று அப்படி நாங்கள் விமர்சனம் செய்வது என்பது இஸ்லாத்திலே எந்த ஆதாரம் கிடையாது. அல்லாஹுவால எப்படி செய்கின்றார்கள் தெரியாது. அது எந்த கருத்தாக இருந்தாலும் சரிதான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஆனால் இன்று ஒரு ஆய்வை முன்வைத்துவிட்டு நாங்கள் உடனடியாக விவாதம் என்பதும் பேசுவோம் என்பதும் விமர்சனம் செய்வதும், அன்புக்குரியவர்களே, ஒரு ஆய்வாளனை அவருடைய கருத்தை விமர்சிக்கின்ற போது கருத்தை கருத்தால் தான் விமர்சிக்க வேண்டுமே ஒழிய கருத்தை சொல்லுபவர் விமர்சிக்க கூடாது. இன்று அப்படித்தான் நடக்கின்றது. ஒருவர் கருத்தை வெளியிட்டார், அவரை தெரியுமா, அவருடைய வண்டவாளம் தெரியுமா, அவருடைய ஆரம்ப காலம் தெரியுமா, அவருடைய பேச்சு தெரியுமா என்றெல்லாம் அவரைத்தான் விமர்சனம் செய்கின்ற ஒரு கலாச்சாரத்தை பார்க்கின்றோமே ஒழிய அவருடைய கருத்தை இல்லை, உங்களுடைய கருத்து தவறாக இருக்கிறது, இன்ன வசனம் அதற்கு ஆதாரம், இன்ன ஹதீஸ் அதற்கு ஆதாரம் என்று கருத்தை கருத்தால் விமர்சிக்கின்றோம் என்ற பெயரில் கருத்தாளரை விமர்சிக்கக்கூடிய ஒரு அவலமான நிலை இன்று நம் சமூகத்திலே காணப்படுகிறது. இது மார்க்கத்தில் கிடையாது, இது அழகன் அல்ல. எனவே அன்புக்குரியவர்களே, இன்னும் சில ஆய்வாளர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஃபஹர் என்ற பெருமைத்தனத்தோடும் ஆய்வு செய்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும், நேர்வழி காட்ட வேண்டும், சில ஹதீஸ்களை லைஃபாக்க வேண்டும் என்றே சில ஆய்வு செய்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் நேர்வழியை காட்ட வேண்டும். அன்புக்குரியவர்கள், எனவே சுருக்கமாக ஒரு முஸ்லிம் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்ப்பு தேவை என்று சொன்னால் ஒரு ஆணையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து அந்த தீர்ப்பை எடுத்து பின்பற்றினால் நிச்சயமாக அவன் நாளை மறுமையிலே சுவர்க்கம் செல்வதற்கு அது ஒரு காரணியாக அமையும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் வழங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இஜ்திஹாத் என்று வரக்கூடிய ஒரு முஜ்தஹிதை பொறுத்தளவிலே, குர்ஆன் சுன்னாவை ஆய்வு செய்யக்கூடியவரை பொறுத்தளவிலே நிச்சயமாக அவர் நாளை மறுமையிலே விமோசனம் இருக்கிறார். இரண்டாவது நபரை நீங்கள் பார்க்க வேண்டும். இரண்டாவது முறை, இரண்டாவது விதம் என்ன சொன்னால் அல் இத்திபா. இந்த இத்திபா என்பதிலே நம் சமூகத்தில் என்று ஏராளமான குளறுபடிகள் காணப்படுகிறது. இத்திபா என்பது விஷயத்தில் என்ன இத்திபா என்று சொன்னால், சகல விடயங்களையும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை மேற்கொள்வது. சுருக்கமாக ஒரு ஹஸரத்தை, ஒரு முஃப்தியை, ஒரு இமாமை பின்பற்றுவது. நிச்சயமா பின்பற்ற நல்ல பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த இமாமுடைய ஃபத்வாவை எப்படி பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், ஆய்வாளருடைய ஆய்வை தக்க ஆதாரங்களோடு அவருடைய உள்ளம் சார்ந்து பெறக்கூடிய முடிவை எந்த காழ்ப்புணர்வின்றியும் அதனை அவர் பின்பற்றலாம். அந்த முடிவு பிழை என சுட்டிக்காட்டப்பட்டால் உடனே அல்லாஹ்வுக்காக வேண்டி அதிலிருந்து அவர் திரும்பிக் கொள்ள வேண்டும். இப்படி ஒருவர் மார்க்கத்தை பின்பற்றலாமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியும். எங்களிலே பெரும்பாலானவர்கள் 92 விதமானவர்கள் முத்தபியாகிறார். நாங்கள் எல்லோரும் அறிஞர்கள் கிடையாது, நாங்கள் எல்லாம் அறிஞர்கள் கிடையாது. நாங்கள் அறிஞர்கள் சொல்லுகின்றவற்றை பின்பற்றி செல்ல வந்தோம். அப்படி பின்பற்றுகின்ற போது ஒரு முறை இருக்கிறது. அவர்கள் சொல்லுகின்ற ஆதாரங்களை தக்க ஆதாரங்களோடு சிந்தித்து கண்ணால் பார்த்து பின்பற்றிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் பின்பற்றுங்கள், வ உலில் அம்ரி மின்கும், உங்களுடைய தலைவர்களையும் பின்பற்றிக் கொள்ளுங்கள். இந்த அமீர்களிலே ஏறிய அமீரையும் அது குறிக்கலாம், அது ஒரு ஊரினுடைய சட்ட தீர்ப்பு சொல்லக்கூடிய அறிஞரையும் குறிக்கலாம். எப்படியோ குர்ஆன் சுன்னாப்படி நடக்கக்கூடிய ஒரு அறிஞரை பின்பற்றுவதில் எந்த தவறுமே கிடையாது. ஆனால்
பின்னால் அல்லாஹு தஆலா ஒரு வரி விலக்கணத்தை சொல்லுகிறான். அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றுங்கள், உங்களுடைய அமீர்களையும் பின்பற்றுங்கள். இங்கேதான் எங்களுடைய சிந்தனைகள் அல்லாஹ் தட்டி எழுப்புகிறான். நீங்கள் அந்த அமீரை பின்பற்றுகின்ற போது ஏதாவது ஒரு விடயத்திலே கருத்து முரண்பாடு பட்டுக் கொண்டால் இந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும்? இப்போதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த நேரத்திலே நீங்கள் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரின் பக்கமும் திரும்பி சென்று விடுங்கள். எனவே எங்களுடைய ஹஸரத், எங்களுடைய ஆலிம் ஒரு கருத்தை சொல்லுகின்ற போது அதிலே கருத்து முரண்பாடு இருந்தால் அவர் சொல்லுவதை அப்படியே பின்பற்றுவது மார்க்கத்தில் கிடையாது. உடனே அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எதை சொல்லி இருக்கின்றார்களோ அதன் பக்கம் அப்படியே மீண்டு சென்று கொண்டிருக்க வேண்டும். இப்படி பின்பற்றக்கூடிய ஒருவர் நிச்சயமாக நாளை மறுமையிலே விமோசனம் இருக்கிறது. ஆனால் ஒரு மனசுக்கு ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இன்று முத்தபியர்கள் எல்லாம் மார்க்க ஆலிமை தக்க ஆதாரத்தோடு பின்பற்றக்கூடிய முத்தபியர்கள் எல்லாம் முஜிதஹிதுகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் வேதனையான விஷயமாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இன்று சிலர் சொல்லுகின்றார்கள், யார் உபன்யாசமும் தேவையில்லை, எந்த குர்ஆனையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதெல்லாம் தேவையில்லைங்க, எல்லாம் நெற்றில் இருக்கு, அடிச்சமா பார்த்தமா பின்பற்றி கூட முடிச்சு. நல்ல விஷயம், பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னால், அவர்கள் அந்த ஹதீதுகளையும் தீர்ப்புகளையும் பார்த்துவிட்டு அவங்க எல்லோரும் ஃபத்வா கொடுக்கின்றார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டுமா இல்லையா? எல்லோரும் ஃபத்வா கொடுக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அறிவிலே சிறந்த அறிவு அல்லாஹு ஆலம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னார்கள், அறிவிலே மிகச் சிறந்த அறிவு அல்லாஹு ஆலம். உண்மையிலே சரிதானது, ஹதீஸ் அல்ல, நியாயமான விஷயம் தான். இன்று கொஞ்சம் குர்ஆன் ஹதீஸை கொஞ்சம் படித்துக் கொண்டால் ஒரு முஃப்தி, அவர் ஒரு ஆலிம், என்ன எல்லாம் தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும். நெஞ்சில தக்கு கட்டலாம், வரலாற்று ஆட்டலாம், இன்டர்நேஷனலுங்க, லோக்கலுங்க, அதாங்க இதாங்க எல்லாரும் ஃபத்வா கொடுக்காங்க. இது கிடையாது, இது கூட இது கூட ஒரு இஜ்திஹாத் என்று சொன்னால் இதற்கு எவ்வளவு கலை இருக்கிறது, எவ்வளவு விஷயம் படிக்க வேண்டும். ஒரு உதாரணத்தை சொல்லுகின்ற அன்புக்குரியவர்களே, ஒரு வைத்தியர் இருக்கின்றார், அதே நேரத்தில் ஒரு விவசாயி இருக்கின்றார். அந்த வைத்தியர் எப்படி வைத்திய பட்டத்தை பெற்றார்? அதனுடைய சகல அறிவுகளையும் சகல பாடத்திட்டங்களையும் கற்று பிராக்டிக்கல் ரீதியாக அதை செய்து மக்கள் மன்றத்திலே தான் உங்களுக்கு வைத்தியம் செய்வதற்கு பெயர் எடுத்திருக்கிறேன், படித்திருக்கிறேன், நியாயம், அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு விவசாயியை பொறுத்தளவிலே அவர் விவசாயத்தினுடைய அறிவுதான் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற போது ஒரு விவசாயி ஒரு சில நோய்களுக்கு மருந்துகளை அறிந்திருக்கிறார். அதே நேரத்தில் அந்த விவசாயி மக்கள் மன்றத்திலே தானும் ஒரு வைத்தியர், எனக்கும் வைத்தியம் தெரியும், இதற்கு இந்த நோக்கி இன்ன வைத்தியம், இந்த நோக்கி இன்ன வைத்தியம் என்று அவர் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? சிந்தித்து பாருங்கள். ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் முடியாதுன்னு சொன்னால், ஒரு விவசாயினால் வைத்தியம் பார்க்க முடியாது, ஆனால் ஒரு வைத்தியரால் விவசாயம் பார்க்க முடியும். எப்போது அந்த விவசாயி வைத்திய துறையை சரியாக கற்றுக்கொண்டால் நிச்சயமாக அவர் வைத்திய துறையை செய்வதில் எந்த தவறும் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு வைத்தியர் அவர் விவசாய துறையை கற்றுக்கொண்டால் அவர் தனது விவசாயத்தை செய்து கொண்டிருக்கலாம். இன்று இதுதான் இங்கே நடக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருந்தேன். ஒரு இஜ்திஹாதை பொறுத்தளவிலே முதலாவதாக அரபு பாஷை தெரிஞ்சிருக்க வேண்டும். இரண்டாவதாக உசூலுல் ஹதீஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் கலை தெரிந்திருக்க வேண்டும். சஹீஹ் என்றால் என்ன, ஹசன் என்றால் என்ன, மௌது என்றால் லைஃப், இந்த சட்டமெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டும். மூன்றாவதாக ஒரு நிதானம் இருக்க வேண்டும். இது ஒன்றுமே கிடையாத முத்தபியர்கள், வெறுமனே ஆலிம்களை தக்க ஆதாரங்களோடு பின்பற்றக்கூடியவர்கள், இந்த கலை எதுவுமே கற்றுக்கொள்ளாமல் தானும் ஒரு முஃப்தி என்று மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து மக்கள் பந்தத்திலே முஃப்தியாக இருந்தால் இது குர்ஆன் சுன்னாவினுடைய அடிப்படை கொள்கையை தகர்த்தெறியக்கூடிய விடயமாக இருக்கிறது. ஒன்றை மேற்கொள்ளலாம். சிலர் யோசிக்கலாம், பிரச்சாரம் செய்ய முடியாதா?
தான் கொண்ட கருத்தை பிரச்சாரம் செய்ய முடியாதா? முஃப்திகள் மாத்திரம்தானா பிரச்சாரம் செய்யலாம்? நியாயமான கேள்வி. ஆனால் அந்த பிரச்சாரத்தில் ஒரு அணுகுமுறை இருக்கிறது. நீங்கள் உதாரணமாக புறையை எடுத்துக்கொள்ளும், விளங்கு இருக்கிற முகத்ததாக இருக்கும். அந்த புறையிலே நீங்கள் எல்லோரும் உள்ளூர் புறையாக இருந்தால் அந்த உள்ளூர் புறையை சரிகண்ட ஒரு சாதாரண பாமர மகன் அவர் மக்கள் மன்றத்திலே பிரச்சாரம் செய்கின்ற போது இப்படி இன்ன ஆளும் சொல்லி இருக்கிறார், அவருடைய ஆதாரத்தை நான் சரியாக கண்ணுற்றிருக்கிறேன், அவர் சொல்லுகின்ற வசனங்களும் அவர் சொல்லுகின்ற ஆதாரங்களும் சரியாக பட்டிருக்கிறது, நீங்களும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்களேன், இது முறை, இது ஓகே. அல்லாஹு ஆலம் இப்படித்தான் எனக்கு சரியாக படுகிறது, நீங்கள் கொஞ்சம் இந்த கருத்துக்களை பார்த்துக் கொள்ளுங்கள், மாற்றி கருத்தையும் பார்த்துக் கொள்ளுங்கள், ஆய்வு செய்து பின்பற்றுங்கள். வெறுமனே அசப சொன்னார் என்றதுக்காக நீங்க செய்ய வேணாம், ஆய்வு செஞ்சு பாருங்க என்று அப்படி சொல்வது என்பது உண்மையிலே அன்புக்குரியவர்களே அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கின்ற அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனைகளிலிருந்தும் அவர்கள் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளலாம். எனவே அன்புக்குரியவர்களே, எங்களுடைய இந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்ற போது நிச்சயமாக நாங்கள் ஒரு ஆலிமை அவருடைய ஃபத்வாவை குர்ஆன் சுன்னா என்ற ஆதாரத்தை நாங்கள் பார்த்து அதற்கு நாங்கள் முழுக்க முழுக்க அடிபணியாமல் அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனங்களுடைய அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் அந்த கருத்துக்களை பின்பற்ற வேண்டும். அதே நேரத்தில் அந்த கருத்திலேயே பிடிவாதம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய சமூகங்கள் எந்த அளவுக்கு போகுது என்று சொன்னால், அந்தந்த கருத்தை அவர்கள் ஆமோதித்திருந்தால் அந்த கருத்துக்கு எதிரான கருத்து உள்ளவர்களை இன்று விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவும் அவர்கள் வழிதவறி செல்லக்கூடிய ஒரு வழிமுறை என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு மனிதன் தனது வாழ்க்கையிலே அல் முத்தபியாக இருந்து கொள்வது, குர்ஆன் சுன்னாவை முஃப்தி சொல்லக்கூடிய ஒரு ஆலிம் சொல்லக்கூடிய அந்த ஃபத்வாவை ஆதாரங்களோடு பின்பற்றுவது என்பது நாளை மறுமையிலே அவருக்கு விமர்சனம் இருக்கிறது. அடுத்த நபர் யார் சொன்னால் அத்தக்லீத், ஒரு அறிஞரை கண்மூடித்தனமாக பின்பற்றிக் கொள்வது. இப்படி ஒரு அறிஞரை கண்மூடித்தனமாக பின்பற்றுபவர் நாளை மறுமையிலே சுவர்க்கம் செல்லலாமா என்று பார்த்தால் அல்லாஹு தஆலா அருள்மறை திருமறை சொல்லி காட்டுகிறான். வகாலு சொல்லுவார்களாம் அந்த நாள் மறுமையிலே, ரப்பனா இன்னா அதானா சாததனா வ குபராஅனா அபல்லூன சபீலா. ஒரு ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், நாங்கள் கொள்கைக்கு வந்த ஆரம்ப காலத்தில் வேற்று கொள்கை சகோதரர்களை விமர்சித்து ஒரு குர்ஆன் வசனம், அவங்களுக்கு நாங்கள் சொன்ன குர்ஆன் வசனங்கள் என்ன, அந்த நாள் மறுமையிலே யா அல்லாஹ் நாங்கள் எங்களுடைய தலைவர்களையும் ஆலிம்சாக்களையும் உலமாக்களையும் பின்பற்றி இருந்தோம், ஃபஅல்லூன சபீலா எங்களை வழிகாட்டிலே ஆழ்த்தி விட்டார்கள், யா அல்லாஹ் எங்களை வழிகெடுத்த அந்த ஆலிம்களுக்கு டபுள் மடங்கு வேதனையை கொடு யா அல்லாஹ் என்று நீங்களெல்லாம் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கையேந்து நிற்பீர்கள் என்று நாங்கள் குர்ஆன் சுன்னா கொள்கைக்கு அப்பாற்பட்ட வேற்று சகல கொள்கைவாதிகள் மத்தியிலே பிரச்சாரம் செய்திருக்கின்றோமா இல்லையா? நிச்சயமாக அது ஒரு தக்ரீர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய நமது சமூகத்துக்கு இந்த வசனம் ரொம்ப 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 பொருத்தமாக இருக்கிறது. நெஞ்சில கை வச்சு யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்புக்குரியவர்களே. நாங்களெல்லாம் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறோம், ஷிர்க் பித்அத் எதுவும் கிடையாது. ஆனால் எங்களுடைய ஹஸரத்துமார் சொல்லுகின்ற ஃபத்வாக்களை யாராவது குர்ஆனை புரட்டி ஹதீஸை புரட்டி அவங்களுடைய கருத்தை ஆய்வு செய்து பின்பற்றுகின்றோமா? சிந்தித்து பாருங்க. ஹஸரத் சொல்லிட்டாரா, அல்ஹம்துலில்லாஹ், ஓகே, அது சரி, ஓகே, அந்த கருத்து நான் ஏற்றுக்கொள்றேன். ஹஸரத் சொன்னாரா, என்ன ஹஸரத் வட்டி சம்பந்தமாக அல்லது வேற ஒரு ஆய்வு விஷயமாக, அப்படியா அவர் ஓம் என்றாரா, ஆமந்தாரா, இல்லை என்றாரா, சரத ஜப்ரையா, ஹஸரத் சொன்னாரா, அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சாரம் செய்யும். இது யாருக்கு பொருந்தும்? எங்களுக்கு பொருந்தும். சொல்லக்கூடிய ஆலிம் என்னை பின்பற்றுங்கள் என்று யாரும் சொல்வது கிடையாது. எந்த ஆலிமோ எந்த முஃப்தியோ எந்த ஒரு ஹஸரத்தோ ஒரு முடிவை சொல்லுகின்ற போது எந்த கருத்தை பின்பற்றுங்கள் என்று யாரும் சொல்வது கிடையாது. சிலர் சொல்லுகின்றார்கள், அது விளக்கம் வேறு, அது நமக்கு ஒரு சைட்டுக்கு இருக்கணும், அதை பேச வரல. சிலர் சொல்லுகின்றார்கள், திணிக்கின்றார்கள் கொள்கை, அதை பேச வரவில்லை. இப்போ அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்னை பின்பற்றாதுங்க, நீங்க நான் சொல்லுகின்ற முடிவை நீங்களும் சிந்தித்து ஆய்வு செய்து பின்பற்றுங்க என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆனால் நாங்கள் ஆய்வு செய்வதற்கு தயாரில்லை. யாருக்கு அந்த வசனம் பொருத்தம்? எங்களுக்கு தான் பொருத்தம்.
ஃபத்வாக்கள் சொல்லப்படுகின்ற பொழுது எங்களுக்கு விருப்பமான ஒரு ஹஸரத் இருப்பார், ஒரு ஆளும் இருப்பார். அவர் கருத்து சொன்னால் அவர் சொன்னது தவறா கிடையாது. இவ்வளவு பெரிய அறிஞர், இவ்வளவு பிரச்சாரகர், இவ்வளவு பெரிய முடிவுகளை சொல்லி இருக்கிறார், எல்லாம் சரியாக இருக்கிறது, எல்லாம் பார்க்க தேவையில்லை, அவர் சொன்னா சென்றார். நமக்கும் வேற்றுக் கொள்கை சகோதரர்களுக்கும் என்ன வித்தியாசம் அன்புக்குரியவர்கள்? இந்த தக்லீத் என்பது நிச்சயமாக எங்களுடைய நாளை மறுமை வாழ்க்கையை தவிடுபொடியாக்கி விடுமாய். எந்த அளவுக்கு தக்லீதினுடைய விபரீதம் சென்று கொண்டிருக்கின்றது சொன்னால், ஒரு கருத்தை நாம் ஆமோதித்திருந்து அந்த கருத்தினுடைய ஆளுமை ஒருவர் விமர்சனம் செய்தால் நாங்கள் எல்லாம் ஆடையை இழுத்து கட்டுகின்றோம். ஒரு கருத்தை ஒருவர் சொல்லி இருப்பார், ஒரு ஆலிம், அந்த ஆலிமை மாற்று கருத்துடையவர் விமர்சித்திருந்தால், விமர்சிப்பது தவறு, அப்படி விமர்சித்தால் நாங்கள் என்ன செய்கின்றோம், ஏன் அப்படி அவரை எப்படி சொல்லுகிறீர்கள், ஏன் இப்படி விமர்சிக்கிறீர்கள், அவர் அப்படிப்பட்டவர் இல்லை இப்படிப்பட்டவர் இல்லை என்று ஒரு கருத்துக்காக வேண்டி அவரை அப்படியே உள்ளத்திலே பதிய வைக்கின்றோம் என்று சொன்னால் இது மார்க்கத்தில் எங்கு இருக்கு அல்லாஹ்வுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதரை விமர்சனம் செய்தாலே அதிலே வரம்பு மீறிவிடக்கூடாது. நபிகளார் நிற்கின்றார்கள், ஒரு அந்நியவன் வந்து நபிகளாருடைய கழுத்தை பிடிக்கின்றான். ஹல்லர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருக்கின்றார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஆவேசப்படுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ் விடுங்கள், வெட்டுவதற்கு சொல்கின்றார்கள். அடங்கு என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட உன்னத ஒரு மனிதர், உன்னத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஆத்திரப்பட்டது கிடையாது. கடங்காரன் நபிகளிடத்திலே கேவலமாக பேசி கருணை கேட்கின்றான். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஆவேசப்படுகிறார், அடங்கு என்று சொன்னார்கள், அடங்கினார்கள். நபிகளாரை ஒருவன் தூஷித்தால் கூட உடனே ஆத்திரப்பட்டு அவனை அடித்து கொலை செய்வது மார்க்கத்தில் கிடையாது. அவனை அணுகி நல்ல முறையில் பேசி நீ சொல்லுவது தவறு என்று அவருக்கு நல்ல முறையிலே பக்குவமாக எங்களுடைய பண்பாட்டின் மூலமாக அவனுக்கு எத்தி வைக்க வேண்டும். நபிகளாரை விமர்சனம் செய்தாலே இப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்போடு நாங்கள் அவனுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. கேவலம் அவரும் மரணிக்கின்றார், நாங்களும் மரணிக்கின்றோம், நபி கிடையாது, சஹாபி கிடையாது, எங்களை போன்ற ஒரு மனிதர், ஒரு ஆய்வாளர் ஆய்வு செய்கின்றார். அவருடைய முடிவை விமர்சனம் செய்வதற்கு பதிலாக அவரை விமர்சனம் செய்கின்ற போது அடிக்கச் செல்வது, தூஷிப்பது, ஏசுவது, கேவலமாக கதைப்பது என்பது மார்க்கத்தில் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அன்புக்குரியவர்களே, ஒரு கருத்தை சார்ந்தவர் மற்ற கருத்தை சார்ந்தவரை பார்த்து சலாம் சொல்வது கூட கிடையாது. அல்லாஹ் அக்பர். எந்த அளவுக்கு ஷைத்தானுடைய திருவிளையாடல் நம் சமூகத்தின் மத்தியிலே ஊடுருவி இருக்கிறது இங்கு சிந்தித்துக் கொள்ளுங்கள். சிலர் விரலை அசைக்கின்றார்கள், சிலர் விரலை நீட்டுகின்றார்கள். விரலை அசைப்பதை சரி கண்டவர்கள் விரலை நீட்டுவர்களோடு பேசுவது கிடையாது. இங்கு எப்படி தெரியாது, எங்களது சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய சமூகத்தில் கண்ணுடாக நாங்கள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதுகளை பேசுவது கிடையாது, கிடையாது. சுப்ஹானல்லாஹ். இன்னும் சில ஆளுங்களை பொறுத்தளவிலே, அல்லாஹ் அக்பர், இன்னும் சில ஆளுங்களை பொறுத்தளவிலே அவர்களுடைய ஆய்வை சரி காணாதவர்களை மிம்பரிலே ஏற்றுவதற்கு தடை விதிக்கிறார்கள் என்று சொன்னால் இது தக்லீத் இல்லையா அன்புக்குரியவர்களே? இது தக்லீத் இல்லையா? தக்லீத் என்று வேற்று கொள்கை வாசிகளுக்கு நாங்கள் பிரச்சாரம் செய்கின்றோம், பாராயணம் செய்கின்றோம். அதே நேரத்தில் கருத்து சுதந்திரம் கொடுக்க முடியாமல் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அவருடைய பள்ளிவாசலிலே அவருடைய மிம்பர் மேடையிலே பேசுவதற்கு தடை விதிக்கின்றார்கள். காரணம், எங்களுடைய கருத்தை ஆதரித்தால் மாத்திரம்தான் அவருக்கு குத்துபா கொடுப்போம் என்று சொன்னார். இது தக்லீத் இல்லையா? சிந்தித்து பாருங்கள், தக்லீத் இல்லையா? இது பீச்சி திரிகின்றார்கள் அந்த ஆளுங்கள் எல்லாம். ஒரு சிலர் பீச்சி திரிகின்றார்கள். ஒரு உதாரணத்தை சொல்லுங்க அன்புக்குரியவர்களே. ஜும்மா பிரசங்கத்தின் போது சூரத்துல் காஃப் ஓதுவது நபி வழியா இல்லையா? ஒரு பிரச்சனை. எங்களது பிரதேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். அந்த சூரத்துல் காஃப் என்ற அந்த பிரச்சனையை காஃப் ஓதுவது சுன்னா என்று ஒரு சிலர் ஆய்வாளர்கள் முடிவு எடுத்தார்கள். அது ஓதுவது கட்டாயம் கிடையாது, சுன்னாவும் கிடையாது என்று இன்னும் சில ஆய்வாளர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். காஃப் ஓதலாம், ஓத வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சகோதரர்களுடைய குத்துபாவிலே என்னை அழைத்திருந்தார்கள். நான் ஓதுவது கட்டாயம் அல்ல என்ற கருத்தை சார்ந்தவர். என்னை அழைத்த போது அங்கே அவர்களுக்கு நான் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நான் காஃபினுடைய அந்த சம்பவத்திலே தெளிவாக இருக்கிறேன், ஓதுவது சுன்னா கிடையாது.
அப்படி ஓத மாட்டேன், நான் குத்துபாவுக்கு வர முடியுமா? என்னை போட்டிருக்கிறார்கள், செல்ல வேண்டும், இதை முன்னே நான் கேட்டுக்கொள்கின்றேன். அப்போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களோட கமிட்டி ஜமாத் காஃப் ஓத வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். எனவே காஃப் ஓதாத ஹசரத்துமார் நாங்க ஏற்கிற ஐடியா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன? அதோட நாம தமாம் பண்ணியாச்சு. பிறகு அவங்க கருத்தை வாபஸ் பெற்றுட்டாங்க. அதுபோல பிறகு நாங்கள் குத்துபாக்கு போன வந்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஒரு மதுஹபாக இருந்திருக்கிறார்களா இல்லையா? காஃப் ஓதக்கூடிய ஹசரத்துமார் தான் நமது மிம்பர்ல வரும். அது ஒரு மதுஹப் தானே, ஒரு மதுஹப் தானே. அது தெளிவான விஷயத்தில் கருத்து முரண்பாடு இருக்காது. வட்டி ஆறாவது வட்டி ஹலால் என்று சொன்னால் ஏத்தேலும், அவனை வட்டிய ஹலாலான ஏத்தேலும், அது தெளிவான விஷயம். கஞ்சா ஹலால்ங்கிறவனை யாராவது மிம்பர்ல ஏத்தலாமா? அது மதுஹப் அல்ல, அது அதான் குர்ஆனுடைய மதுஹப், நபிகளாருடைய மதுஹப். இது ஒரு ஆய்வு விஷயம். சரியா தவறா தெரியாது, அல்லாஹ் ஆலம். ஆய்வு விஷயம் சரியா இருந்தா ரெண்டு, அவர் இருந்தா ஒன்று. இதுல பிடிவாதம் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் இன்னொரு அறிஞர், அதான் ஒரு வேடிக்கையான விஷயம், அவர் இதை எதிர்த்தார். அந்த அறிஞர் இதை எதிர்க்கின்றார், யாரையும் குத்தி காட்டுவது கிடையாது, உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன். அவர் அதை எதிர்க்கின்றார். அது எப்படி? இஜ்திஹாதுடைய விஷயங்களிலே ஏன் நீங்கள் மதுஹபாக இருக்கிறீர்கள், தக்லீதாக இருக்கிறீர்கள், ஏற்ற வேண்டும், காஃப் ஓதாவரையும் ஏற்ற வேண்டும். எங்களது பள்ளிவாசல் அப்படித்தான், இஜ்திஹாதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு கடைசி அவரும் அந்த மதுஹபாக மாறிவிட்டார். என்ன? அவர் ஒரு கருத்தில் இருக்கின்றார், சர்வதேச புரை என்று சொன்னால் அந்த சர்வதேச புரையை சார்ந்தவர்கள் வரக்கூடிய ஹசரத்துமார் மாத்திரம்தான் மிம்பரிலே வரப்படும். சர்வதேச புரை கருத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த ஹசரத்தினுடைய பள்ளிவாசலில் இமாமாக இருக்க வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அவரே அதை எடுத்தார், கடைசியாக அவரே அதை ஆமோதிக்கின்றார். என்றும் அப்படித்தான் இருக்கின்றார். அல்லாஹ் நேர் வழி காட்டவும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். எனவே இறுதியாக அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்குகின்றார். இத்தகது அஹ்பாரஹும் வர்ஹுபானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ். வசனம் இறங்குகிறது. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய பாதிரிகளையும் சன்னியாசிகளையும் அறிஞர்களையும் கடவுள்களாக எடுத்துக்கொண்டார்கள் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகின்றார். இங்க புரட்டி பார்க்கலாம். 9வது அத்தியாயம் 31வது வசனம். அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், நானும் ஒரு முன்னாள் யூதனாக இருந்தேன், நானும் முன்னால் ஒரு யூதனாக இருந்தேன், ஆனால் நாங்கள் சன்னியாசிகளை பாதிரிமார்களை கடவுளாக எடுக்கவில்லை. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா தவறாக இறக்கி விட்டானோ என்ற ஒரு தோரணையிலே கேட்கின்றார்கள். அப்போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நீங்கள் சன்னியாசிகளை கடவுளாக எடுப்பது என்பது அவர்களை வணங்குவது கிடையாது, மாறாக அவர்கள் எவற்றை ஹராம் என்று சொன்னார்களோ நீங்கள் ஹராமாக எடுத்தீர்களா இல்லையா? ஆம் யா ரசூலல்லாஹ். அவர்கள் எவற்றை ஹலால் என்று சொன்னார்களோ அவற்றை நீங்கள் ஹலாலாக எடுத்தீர்களா இல்லையா? ஆம் யா ரசூலல்லாஹ். இதுதான் அவர்களை கடவுளாக எடுப்பதனுடைய வரை விலக்கணம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசனத்துக்கு விரிவுரை கொடுக்கிறார். இன்று நாங்கள் ஒரு வாதத்திலே முன்வைத்தால் நாங்கள் எங்களுடைய ஹஸரத்துமாரை அர்பாபுகளாக எடுத்துக் கொண்டிருக்கின்றோமா இல்லையா? கடவுள்களாக. அவர்கள் ஹராம் என்றால் ஹராம், ஹலால் என்றால் ஹலால், எதையும் பார்ப்பது கிடையாது. கண்மூடித்தனமாக தனி தக்லீதுகளாக முகல்லிதுகளாக நாம் இந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்றோம் என்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. எனவே நாங்கள் வாழுகின்ற போது இந்த குர்ஆன் சுன்னாவை தூய்மையான முறையில் ஆய்வு செய்து பின்பற்றக்கூடிய உண்மையான முஃமின்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கிக் கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே வாழுகின்ற போது அல்லாஹ்வுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் ஒவ்வொருவரும் பின்பற்றியாக வேண்டும். எங்களுடைய நோக்கம் இந்த உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக இருந்து நாளை மறுமையிலே சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும். இந்த நோக்கம் மாத்திரம்தான். இந்த நோக்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளை இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. எனவே முதலாவது மார்க்கத்தை ஆய்வு செய்து இஜ்திஹாத் என்ற அடிப்படையில் பின்பற்றக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே இன்ஷா அல்லாஹ் அவர்கள் சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள். இரண்டாவதாக குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய எந்த பித்அத்துகளும் ஷிர்க்குகளும் இல்லாத ஒரு ஆலிம்சா
அவருடைய கருத்தை விளங்கி ஆய்வு செய்து அவருடைய ஆதாரங்களை நாம் வெளிக்குணர்த்தி பார்த்து பின்பற்றுவதும் நிச்சயமாக நாளை மறுமையிலே எங்களை சொர்க்கத்துக்கு இட்டுச் செல்லும். அதே நேரத்தில் அவருடைய கருத்திலே தவறு கண்டால் உடனே அல்லாஹ்வினுடைய தூதரனுடைய பக்கம் நாங்கள் மீண்டு செல்ல வேண்டும். இந்த வழிமுறையும் எங்களுக்கு நாளைக்கு விமோசனம் அடையக்கூடும். அதே நேரத்தில் அன்புக்குரியவர்களே, எந்த ஆலிம் சாக்களையோ எந்த அறிஞர்களையோ எந்த கருத்துகளையோ கண்மூடித்தனமாக ஆதாரங்கள் இல்லாமல் அவர்களுடைய அந்த விவாதங்களை அவர்களுடைய தீர்ப்புகளை ஆய்வு செய்யாமல் அப்படியே பின்பற்றிக் கொள்வதென்பது நிச்சயமாக நாளை மறுமையிலே எங்களை நரகத்துக்கு இட்டுச் சென்றுவிடும். எனவே நாங்கள் அவர்களுடைய அந்த ஃபத்வாக்களின் மூலமாக அபரிமிதமான நம்பிக்கையின் மூலமாக கண்மூடித்தனமாக அவைகளை பின்பற்றி நரகத்துக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் குர்ஆன் சுன்னாவை ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். சொல்லப்படக்கூடிய ஃபத்வாக்களை சொல்லப்படக்கூடிய தீர்ப்புகளை அப்படியே பின்பற்றாமல் முடியுமான வரையில் நீங்கள் கொஞ்சம் அதற்கு நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். இன்று எங்களுடைய பெரும்பாலான சகோதரர்கள் மார்க்கத்தை விளங்கி இருக்கின்றார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை தூய்மையாக விளங்கி இருக்கின்றார்கள், அதனை செயல்படுத்துகின்ற விடயத்தில் ரொம்ப ரொம்ப பொடுபோக்காக இருக்கின்றார்கள். ஒரு காலத்திலே நாங்கள் இந்த குர்ஆன் சுன்னாக்கு அப்பாற்பட்ட கொள்கைகளில் இருக்கின்ற போது எவ்வளவு இபாதத்துகள், எவ்வளவு தியாகங்கள், எவ்வளவு வணக்க வழிபாடுகளில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். ஆனால் குர்ஆன் சுன்னாவை விளங்கியதன் பிறகு அந்த இபாதத்துகள் எதுவும் கிடையாது. முன்பின் சுன்னாக்கள் கிடையாது, முன்பின் சுன்னத்தான் நோன்புகள் கிடையாது, தான தர்மங்கள் கிடையாது, பக்குவங்கள் கிடையாது, தியாகம் என்பது இல்லாமல் இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்ற பொழுது நாங்கள் நடுநிலையாக இருந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு மத்தியில் பிரச்சினைப்பட்டுக் கொள்வது, எங்களுக்கு மத்தியில் ஆளால் விமர்சித்துக் கொள்வது, இதுவெல்லாம் உண்மையிலே நபிகளாருடைய அந்த வழிகாட்டுதல் கிடையாது. எங்களுடைய கருத்தை முரண்பட்ட ஒரு கருத்தை சகோதரர் இருந்தால் அவரோடு பேசிக் கொள்ளுங்கள், அவரோடு நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவருடைய கருத்தை ஆதரியுங்கள். காரணம், தவறாக இருந்தால் ஒரு நன்மை அல்லவா, யாரும் நரகவாதி கிடையாது, பாவம் கிடையாது. எனவே மார்க்கத்தை பின்பற்றுகின்ற பொழுது பில அதாலத்துத்தீன், மார்க்கத்திலே நீதம் இல்லாமல் செயற்படுவது என்பது அதுவும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஹலக்கல் முத்தனத்தியூன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிதமிஞ்சி மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் நாசமாகட்டும் என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள். எனவே நாங்கள் எதிலேயுமே வரம்பு மீறாமல் நடுநிலையோடு குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய தூய்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து தூய்மையான முஃமின்களாக மரணிக்கக்கூடிய ஒரு நிலையை எங்களுக்கு அளிப்பானாக. எனவே எதை பேசினோமோ அதன்படி எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா